ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தான். அதாவது உண்மையை பார்க்க போகிறோம், நிஜத்தை பார்க்க போகிறோம். இந்த மீடியாக்கள் போட்டு ஆத்திட்டு பிரேக்கிங் போகிறாமல் பற்றி எரியும் பாகிஸ்தான், துள்ளி குதித்த ஷாபாஸ் ஷெரீப், உயிருக்கு பயந்து இராணுவ தளபதி ஓட்டம்லாம் போடுறான் பாருங்க. இது பூராமே டுபாக்கூர். நேற்று நைட்டு ஃபுல்லாக லைவ் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம லைவில் 1 மணிக்கு போட்டோம். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் பல்வேறு விஷயங்களை நீங்கள் உண்மையான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. போலி வீடியோக்கள் 2015 அமெரிக்காவில் தீப்பிடிச்சி எரிஞ்சதை போட்டு ஏன்னா பாகிஸ்தான் கராச்சி நகரம் பற்றி எரிகிறதுன்னு போட்டான் பாருங்கள். நேற்று நைட்டு பல மீடியாக்களில் போட்டாங்க. அதை தெரிந்தும் பின்னரும் மாற்றவே இல்லை. எவனாவது கம்ப்ளைண்ட் அடிச்சோன்னா அந்த சேனலே காலி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வாய்க்கு கிடைக்கிற கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. நேற்றுலேருந்து ஆட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன அப்போ ஒரு விஷயம் நீங்கள் கேட்கலாம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாத்தையும் விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஒரு முன்னணி டிவி நம்பர் 1ஆக இருந்த டிவியில் தலைமை பொறுப்பில் இருந்திருக்கேன். தலைமை செய்தி ஆசிரியராக இருந்திருக்கிறேன். தலைமை செய்தி தொகுப்பாசிரியராக இருந்திருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் எந்த சோர்ஸில் நியூஸ் வரும், எப்படி நியூஸ் எடுக்கணும், எந்த ஏஜென்சிலேருந்து நியூஸ் வரும், எந்த சோர்ஸ் உண்மையான சோர்ஸு, அந்த சோர்ஸு எதற்காக திடீர்னு இந்த இதை போடுறான்லாம் தெரிஞ்சதுனால தான் நம்ம அங்கே இருந்தோம். சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப் சோர்ஸு எவனோ வாட்ஸ்அப் வாயன்கள் பரப்பி விடுற வதந்திகள், வடநாட்டில் வரக்கூடிய யூடியூப் வீடியோ, ரீல்ஸு இதெல்லாம் எடுத்து அடுத்த டிவிக்காரன் போடுறதுக்குள்ளே நம்ம போட்டுறோம்னா அதோட உண்மைத்தன்மையே தெரியாமல் போடுறதோடைய விளைவு தான் இது. நேற்று பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக கம்பி கட்டுற கதையை போட்டு ஆற்றுனா தமிழ் மீடியாவில் போகிற முன்னணி மீடியாவில் ஃபுல்லாக ஆற்றுனா எதுவுமே உண்மை கிடையாது. எப்போ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தினா இப்போ இப்போ ஒரு வீடியோ வருதுன்னு வச்சுங்க, அப்படியே சருன்னு ஏதோ வெளிச்சமாக போகுது அப்படின்னா அது பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தாக்குதல் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யார் சொன்னால் உங்களுக்கு? ஏஜென்சிகள், அதாவது சர்வதேச அளவில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஆட்களை வைத்திருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு இங்கே இருக்க சேனல்கள்லாம் பணம் கட்டும். உதாரணத்துக்கு ராய்டர்ஸ், இந்தியாவில் ஏஎன்என் இருக்குது, ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல்னு சொல்லி. இவர்கள் உலகம் பூரா இருக்க செய்தியை நம்மகிட்ட சந்தா வாங்கிட்டு சேனல்களுக்கு கொடுப்பான். அவர்கள் தரக்கூடிய செய்தி நம்பகத்தன்மையான செய்தியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நேரடியாக இந்தியாவை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த போர் குறித்த செய்தியை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளரோ அல்லது இராணுவத்தோட நம்ம இந்திய இராணுவத்தோடைய செய்தி தொடர்பாளரோ சொல்வது மட்டும்தான் உண்மையோ பொய்யோ அவர்கள் சொல்வது தான் ஆத்தன்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதைத்தான் நாம் பயன்படுத்த முடியும். பயன்படுத்தணும்னா நம்ம போய் பாகிஸ்தானில் பார்த்துட்டு வந்தோமா? இப்போ இந்திய இராணுவத்தின் 2 பெண் கமாண்டர்கள் நேற்று பேட்டி கொடுத்தாங்க. அப்போது சில வீடியோக்களையும் அவர்கள் ரிலீஸ் பண்ணாங்க. எதுனா நம் விமானங்களிலிருந்து, நம்மளுடைய ட்ரோன்லேருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் அவை. அதை அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்டில் இருக்கும், குண்டு விழுந்து எரியிற மாதிரி ஒரு புகை மாதிரி வரும். இதெல்லாம் நம்ம இராணுவம் தாக்குதல் நடத்தும் போது எடுத்த வீடியோக்கள். அவர்களுக்கு தெரியும் நாம் எந்த இலக்கை தாக்கி இருக்கிறோம், எங்கே என்ன நடந்துட்டு. ஆனால் எத்தனை பேர் சேர்த்தாங்கன்னு இந்திய இராணுவத்துக்கு தெரியாது. நல்லா தெரிஞ்சுங்க. ட்ரோன் தாக்குதல், ட்ரோன் போய் அட்டாக்காக அங்கேருந்து இங்கே ரிமோட்டில் இயக்குவாங்க. அங்கே உள்ள படக்காட்சிகளை இங்கே கொடுக்கும் ஸ்டேஷனுக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதில் தேவையான விஷுவலை மட்டும், அது மணிக்கணக்காக பறக்கும், நிமிஷக்கணக்காக பறக்குன்னா அதெல்லாம் தேவையில்லாத விஷுவல், அதை கட் பண்ணி ஒரு சிறிய பகுதியை மட்டும் நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் அவர்கள் தரக்கூடிய செய்தி தான் ஆத்தன்டிகேட்டட் நியூஸ். ரைட்டா? இப்படி இருக்கும்போது இவங்க நைட்டு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும்போது பழைய வீடியோவை வாட்ஸ்அப் வாயனுக்கு எதுலையாவது ஷேர் பண்ணுறதை தூக்கி போட்டு ஒரு டிவி சேனல் அப்படி செய்யவே செய்யாது கடந்த காலத்தில். ஆனால் இப்போது பணத்திற்காகவும் இவன் போடலைன்னா அவன் பிரேக்கிங் போட்டுருவானே, அவன் போடலானே இவன் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு அரைக்குறை அறிவோடு இருக்கக்கூடிய சேனல்கள் நான் இரவு முழுவதும் லைவ் பண்ணுறான். வாய்க்கு வந்ததெல்லாம் இது பண்ணுறான். இப்போ நான் லைவாக ஒன்று காட்ட போகிறேன். என்ன அப்படின்னா, நம்மளோட விங் கமாண்டர் கொடுத்த பேட்டி. 2 கமாண்டர்ஸ் கொடுத்தாங்க. அதில் யோமிகா சிங் அப்படின்றவங்க ஆங்கிலத்தில் கொடுத்தாங்க. அந்த காட்சிகளை நீங்கள் அதை பார்த்துருங்க. நான் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறேன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். Firing of heavy caliber weapons along the line of control. Along the international border and line of control, drone intrusions were attempted from Leh to Sar Creek at 36 locations with approximately 300 to 400 drones. Indian Armed Forces brought down a number of these drones using kinetic and non-kinetic means. The possible purpose of these large-scale aerial intrusions were to test the AD systems and gather intelligence. Forensic examination of the drone debris is being undertaken. Preliminary reports suggest them to be of
Aziz Guard Songa drone of Turkey. Later in the night, an armed UAV of Pakistan attempted to target Bhatinda military station, which was detected and neutralized. In response to the Pakistani attack, armed drones were launched at 4 air defense sites in Pakistan. One of the drones was able to destroy an AD radar. Pakistan also carried out artillery shelling across the line of control using heavy caliber artillery guns and armed drones at Kandahar, Uri, Poonch, Mendhar, Rajouri, Akhnur and Udhampur in Jammu and Kashmir area, which resulted in some losses and injuries to Indian Army personnel. Pakistan Army also suffered major losses in Indian retaliatory fire. பார்த்தீங்களா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 ட்ரோன் வரைக்கும் வந்து அங்கேருந்து ஏவப்பட்டிருக்கு. அதாவது நேற்று நைட்டு சொன்னதை இன்னைக்கு காலையில் சொல்லிட்டாங்க. 50 ட்ரோன்கள் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி காலையில் எம்இஏலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200, 300, 400 ட்ரோன் வரைக்கும் ஏவியிருக்காங்க. அது பூராத்தையுமே இந்தியன் ஆர்மி தடுத்து வானிலே அழித்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஆர்ட்டிலரி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய பீரங்கி மூலமாகவும் ஹெவி கன்ஸ் இருக்குல்ல அது மூலமாக தொடர் தாக்குதல் நடத்துனதில் சில இராணுவ வீரர்கள் நம்மளோட இராணுவ வீரர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு, பொதுமக்களுக்கும் சிவிலியனுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி பதில் தாக்குதல் பண்ணதில் எல்லையோரத்தில் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் பல இராணுவ வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. எது பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படின்றத அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். என்னென்ன மாதிரியான தாக்குதல் நடந்தது, அவர்கள் அந்த நம்மளுடைய ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தினது 8 மணிக்கு, அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த தாக்குதலில் அங்கே ஒரு ஓட்டை விழுந்திருக்கு, பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. நாமும் தாக்குதல் நடத்தியிருக்கோம், அதை பற்றிய தகவல்களையும் அவர் பதிவு செய்திருக்காரு. எத்தனை இடத்துல என்ன இவங்க கராச்சி கருகியது, பாகிஸ்தான் பதறியது, பற்றி எரியும் பாகிஸ்தான் பூராமே டுபாகூர். அதாவது இந்த சங்கிகள் மற்றும் இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய ஹியூமன் கேட்டல் முட்டாள்கள் இருக்காங்களே, இவர்களை உணர்ச்சி வசப்பட வைத்து டிவி பார்க்க வைத்து அதன் மூலமாக விளம்பர காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த டிவிக்கெல்லாம் நேற்று நைட்டிலேருந்து ஆற்று அப்படின்றது பூராமே டுபாகூர் பொய் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இப்போ அந்த ஒரு காட்சிகள் நான் போடுறேன். இது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிலேருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள், தொடர் ட்ரோன்கள் மற்றும் சிறிய வகை ஏவுகணைகள், அதை வான்லேயே எப்படி நம்ம இராணுவத்தினர் அழிச்சாங்க அப்படின்ற காட்சியை நீங்கள் ஒரு சிறிய காட்சி தான் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம் இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய உண்மையான தகவல். ஏஜென்சிகள் ஏஎன்ஐயில் அந்த பேட்டி வந்திருக்கு, ஏஜென்சிகள் கொடுத்த தகவல். இவர்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கான்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி சாபா ஷரீப் தப்பி ஓட்டம், இராணுவ தளபதி கைதுன்றத சேனலில் போடுறாங்க. யூடியூப்பில் ஏதாவது படிப்பறிவில் எவனோ டுபாகூர் இப்போ நாலேஜே இல்லாதவன், இப்போ பத்திரிகை துறையை பற்றி தெரியாதவன் ஏதோ ஒன்று ஃபார்வர்ட் பண்ணிவிடுவான் வாட்ஸ்அப் பையனுக்கு. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து தூக்கி அதில் ஃபார்வர்ட் பண்ணுவான், அதை தூக்கி அது சங்கிகளுக்கு கை வந்த கலை. அதை ஒரு டிவி சேனல் போடலாமா, டிவி சேனல்கள் அந்த வீடியோவை போடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா நம்பி தானே மக்கள் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கௌரவமான நீண்ட காலமாக இயங்கக்கூடிய பத்திரிகை துறையில் மிக பெரிய பெயர் பெற்ற இந்த சேனலில் போடுறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி மக்கள் அப்புறம் வந்து காரி தூக்கி அவங்களை மொத்தமாக தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இரவு முழுவதும் தாக்குதல் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஒரு நம்ம லைவ் போட்டப்போ இதுலேயும் சரி, சைனா யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க, அமெரிக்கா யாரை சப்போர்ட் பண்ணுதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து அதாவது பாகிஸ்தான் ஜிடிபியிலே இறங்கியிருக்கு, பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா அதாவது அவர்கள் அது ஏன் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி சோறு தின்னே வளர்ந்தவங்க அவங்க. கிட்டத்தட்ட அதாவது அமெரிக்கா சப்போர்ட்டில் நிறைய அமெரிக்காவோட காசு வாங்கி தின்னுட்டு ஏதோ விவசாய பொருளை ஏற்றுமதி பண்ணி ஓரளவுக்கு செழிப்பாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த 7-8 வருஷம் 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அவன்கிட்ட இல்லாமல் ஆயிடுச்சு. படிப்பறிவு இல்லாமல் போனதன் காரணமாக என்ன பண்ணால் ஹையர் ஸ்டடீஸ் இல்லாமல் போயிடுச்சு. குறிப்பிட்ட ஒரு சில பேர், ஒரு 1% மக்கள் நல்லா படிக்கிறான்னா அவனும் தப்பி வெளிநாட்டுக்கு போயிடுறான், அமெரிக்காவுக்கு வேலை தேடி போயிடுறான், எங்கிட்ட போயிடுறான், பாகிஸ்தான்காரன் அங்கே இருக்க மாட்டான். நீங்கள் மலேசியாவில் போனீங்கன்னா பல பேர் ஹோட்டல்ஸ் வச்சுருப்பாங்க பாகிஸ்தானிஸு. அதே மாதிரி வந்து பாகிஸ்தான்காரர்கள் பல பிஸ்னஸ் பண்ணுறாங்க எங்கே மலேசியாவில். இந்த மாதிரி கொஞ்சம் அறிவு இருக்கவங்க கூட வெளிநாட்டுக்கு போயிடுறான் பாகிஸ்தான்லேருந்து. மீதி படிப்பறிவு இல்லாத விவசாய கூலிகள் மற்றும் பிற கூலிகள் தான் அங்கே இருக்கான். ஸோ இப்போ இவனை படிக்க வச்சுருக்கணும், இல்லைனா லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் ஏதாவது கண்டுபிடிப்புகள் இருக்கணும், எதுவுமே இல்லை. ஐடி இண்டஸ்ட்ரியில்
தற்காலத்தில் இந்த 30 வருடமாக உலகத்தில் கோலோச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரியில் பாகிஸ்தானி சுத்த அவுட். சரியா? ஸ்பேஸ் சயின்ஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ஜீரோ, ஒன்றுமே இல்லை, எந்த கண்டுபிடிப்பும் இல்லை, அதுக்கான ஒதுக்கீடும் இல்லை, அதுக்கான ஆள் இல்லை. ஏன்னா படித்தா தானே அந்த இது வேலைக்கு வருவான், இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நவீனங்களை கையாளுத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்துகிட்டு இருக்குது, பூமாயிருக்கு. அதில் ஏதாவது பாகிஸ்தானோட கையாரியாக இருக்கான்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது நவீன உலகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் கேவலமான நிலைமையில் போயிருக்கு. அங்கே உள்ள அரசியல்வாதிகள் பிள்ளைங்களும் இந்த இராணுவ அதிகாரிகளோட பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா லண்டனில் படிப்பான், அமெரிக்காவில் படிப்பான். அவங்க மட்டும்தான் செழிப்பாக இருக்காங்களே தவிர மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் எல்லாத்தையுமே அவங்க காலி பண்ணி விட்டாங்க. கடந்த 10 வருஷத்தில் இன்னும் பஞ்சப்பராராக பிச்சை இருக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. இராணுவ பர்ச்சஸும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்டருந்து பின்னங்கி ரொம்ப பின்னங்கி போயிட்டான். இப்போ அவன்கிட்ட எதுவுமே இல்லை. தாக்குதல் நடத்தக்கூடிய பழைய எதுகளை வைத்துக்கொண்டு ஏதோ பழைய பாத்திரத்தை வச்சு சோறாக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தான் அவன் கதை இருக்குது. அதனால தான் முதல் நாளிலிருந்தே அவர்கள் கெஞ்சி கொண்டிருக்கிறாரு, எங்களை விட்டுருன்னு, நாங்கள் சண்டைக்கு வரல, நாங்கள் அதை செய்யலை, ஆதாரம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறது காரணம். அந்த 6 பேர் தாக்குதல் நடத்தினா அதுக்குள்ளே உள்ள உள்கூத்துக்குள்ளேயே நம்ம போக வேணாம். அது யார் தாக்குதல் நடத்தினா, தீவிரவாதியா, ஏன் அவனை பிடிக்கல, இந்திய அரசு உள்துறை எவ்வளோ டுபாக்கூரா இருக்குன்றது அது வேறு விஷயம். ஆனால் இராணுவத்தை பொறுத்தளவுக்கு அருமையான பதிலடிகளை கொடுத்துருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம சும்மாலாம் யாரையும் பில்டப் கொடுத்து பூஸ்டப் கொடுத்து பில்டப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இலக்கை சரியாக தாக்கக்கூடிய ட்ரோன்கள் நம்ம நாட்டிலே தயாரிக்கப்படுது. அதை விட முக்கியம் என்னன்னா, நம்ம எதிரியை தாக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம 4 அடி அடித்தா அவன் 4 அடி அடிப்பான்றது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவர்கள் அனுப்பக்கூடிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வானத்திலே அழித்து நம் மக்களை காப்பாற்றுவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு 10 ட்ரோனை அனுப்புகிறோம், அடிக்கிறோன்றா, அவன் 10 போட்டான், நம்மளால் 1000 பேர் செத்துட்டான், அவன் 1000 பேர் செத்துட்டான்னா அது சண்டையே கிடையாது. அப்போ நம்ம வீக்குன்னு அர்த்தம். நம்ம தாக்குதல் நடத்துவது மட்டும் நம்மளுடைய பவர் கிடையாது. அவர்கள் தாக்குதலை முறியடிப்பது தான் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான டெக்னிக். அதை செய்திருக்கிறது. அதே மேலே அவர்களுக்கு தாக்குதல் கொடுத்துருக்கிறது. நம்ம போட்டு அனுப்பின ட்ரோனில் 80% ட்ரோன் போய் அவங்க ஊருக்குள்ளே விழுந்து வெடித்து இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி தீவிரவாத இலக்கை நோக்கி நடத்திய துல்லியமான அந்த 9 இடத்துலான தாக்குதலில் மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் நம்ம இராணுவத்தோடைய மிகப்பெரிய சக்ஸஸ். ஆனால் அந்த சங்கி சொல்கிறான் பாருங்க, அதாவது இந்திய இராணுவம் வேறு, இந்திய தேசப்பற்று வேறு, பாரதிய ஜனதா கட்சி மேலே வச்சுருக்க பற்றும் மோடி மேலே வச்சுருக்க பற்றும் வேலை. அது ஆகாவளி, புரியுதா? நம்ம இந்திய தேசம் வெற்றி பெற வேண்டும்ன்ற ஆங்கிளில் தான் நம்ம பேசுகிறோமே தவிர மோடி கவர்மெண்ட்டை பற்றியோ அவர்கள் நடத்திய கொலைக்குத்துகளை பற்றியோ நம்ம பேசலாம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக 2வது நாளாக வெற்றிகரமாக தாக்குதல் நடத்திட்டுருக்கு. சைனாவை பற்றி தான் நம்ம பேசணும் இல்லையா? சைனா நிச்சயமாக சைனாவோ அமெரிக்காவோ ரஷ்யாவோ எந்த நாடாக இருந்தாலும் தனக்கு தேவையில்லாமல் இலவசமாக யாருக்கும் எந்த உதவியும் செய்து விடாது. சைனாக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் பல போர்ட்டுகளையும் அவர்கள்ட்ட பல வளங்களை சைனா காசை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொடுத்து ஆட்டையை போட்டு வச்சுருக்கு. 6 வே ரோடு 8 வே ரோடு போட்டு தரது, அதில் டோல் வசூல் பண்ணுறது. அதுக்கப்புறம் கராச்சி போர்ட்டை மேலுக்கு கொண்டு வந்தது சைனா தான். அதை ஒரு குத்தகைக்கு எடுத்து 49 வருஷத்துக்கோ 99 வருஷத்துக்கோ குத்தகை போட்டிருக்காங்க. எனவே அவனோட தொழில் பண்ணி கொண்டிருப்பதால் சைனா கூட இருக்கவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ரைட்டுப்பா, ஐயோ பாகிஸ்தானை தாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவானே தவிர, பாகிஸ்தானுக்கு சாதகமாக இந்தியா மீது தாக்குதல் நடத்துவோ, இந்தியா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய மிசைல்களை கொடுத்து உதவுவதோ சைனா செய்யாது. பாகிஸ்தானும் இன்னும் பிச்சை எடுத்து அதையும் வாங்கி நாசமாக போகணும்னு நினைக்காது. ஏன்னா அங்கே உள்ள அரசியல்வாதிகள்லாம் கொள்ளையடித்து கொளுத்து நம்ம வாழ வேண்டும், நம் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இராணுவ தளபதி, அங்கே உள்ள நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாகிஸ்தானில் அவர்களுடைய நோக்கமே அதுதான். நம்ம வாழணும், எந்த நாய் நாசமாக போனால் என்னன்றது தான். அவர்கள் மக்கள் மேலாம் அவர்களுக்கு அக்கறை கிடையாது. எனவே அந்த அணுகுண்டு தாக்குதலாம் அவன் நடத்த மாட்டான். சைனாவும் நேரடியாக களத்தில் இந்தியாவுக்கு எதிராக இறங்காது அப்படின்றது கிட்டத்தட்ட 80% உறுதி. அதே மாதிரி இப்போ அமெரிக்கா ஜேடி வேன்ஸ் துணை அதிபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பேரும் சண்டை போடுறாங்க, அதில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, இவர்களே நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வருவாங்க, இன்னொரு 4-5 நாளில் வெயிட் பண்ணுங்கள், வருவாங்க, ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு வாரம் 10 நாளில் இந்த சண்டை முடிகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா மெதுவாக ஒரு 4 நாளைக்கு ஒரு தாக்குதலாக அப்படி தொடர்ந்து அது அரசியல், அது என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து பார்ப்போம். இதுதான் இன்றைக்கி உள்ளது. இன்றைக்கி ஆர்மி சொன்ன தகவலை நேரடியாக கேட்டிங்க. இதுதான் நடந்ததை தவிர இந்த உருட்டுகள், கம்பி கட்டுற கதைகள்லாம் சேனல் பண்ணுறான் பாருங்கள், இது எல்லாமே பொய்ன்றதையும் உங்களை ஏமாற்றக்கூடிய செய்திகள் என்றும், அவர்களுக்கு எந்த சோர்ஸுமே பாகிஸ்தான்லேயும் கிடையாது, மண்ணாங்கட்டிலையும் கிடையாது அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.